வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெய்ய காலத்துல காளான் பண்ணைக்கு வரக்கூடிய பிரச்சனையில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்றது. ஆல்ரெடி இன்னும் சம்மரே ஆரம்பிக்கல. அதுல 30 டிகிரிக்கு மேல போகுது. இப்பதான் ஈல்டு போட்டது. பட்ஸ் இது பார்த்தீங்களா சொன்னது. இதில தான் அதிகமா அந்த மாரி வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் இங்க கரெக்ட்டா தான் வருது. இருந்தும் அந்த மாரி தான் வந்திருக்குது இது. ஆனா இது என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே இருக்குது. நம்ம கதவு திறந்து வச்சாலே ஏரியேஷன் கரெக்ட்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எக்ஸாஸ்டர் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல இருக்குது. பாருங்க பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு. அப்படியே ஒரு சைடு தள்ளி இங்க ஒண்ணு இருக்கு. 2 தான். இந்த சைஸ்ல அதான் இந்த ஒரு இது மட்டும் தான் அந்த மாதிரி வருது. குச்சி குச்சா வர்றது இது. நானே வரல. அதாவது மொட்டு வருது. அந்த மொட்டு எந்த மாதிரி ஷேப்ல வந்துருக்கு. இப்படிதான் எல்லா பேக்லயுமே வருது. டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். உன்னத்துல கூட அந்த மொக்கு முக்கா வரல. அப்படியே வந்திருக்கு. அதுல ஒரு சைடு கூட அந்த காளான் வரல. அப்படியே வந்தாலும் அது அந்த மாதிரி தான் வருது. அந்த மஞ்சள் ஷேட் அடிச்ச மாதிரி. இன்னும் சம்மர் ஆரம்பிக்காதப்ப இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஹையா போயிட்டு இருக்கு. அதுக்கு கீழே மணல்லாம் ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படின்னும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகலை. இது ஃபர்ஸ்ட் ஈல்டுக்கே இப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் விடாமல் எல்லா பெட்லேயுமே அந்த மாதிரி தான். ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் நல்லா வருது. அது அடுத்த முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வருது. அப்படியே ஒன்று ரெண்டு நல்லா வந்தாலும் அது தண்டு பார்த்தீங்கன்னா தண்டு அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணியுமே அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்கு. போட்டுருந்து அந்த பிரச்சனை இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சளாக வருது. அதே அப்படியே சப்போஸ் பட்ஸ் இதுலேருந்து இதோட கொஞ்சம் நல்லா வந்தாலும் இந்த மாதிரி மஞ்சளாக வந்து வந்துருக்கு பாரு. ஒரு பெட்டு கூட எல்லா பெட்லேயுமே அந்த மாதிரி வந்துருக்கு. சும்மா ஒரு 4-5 மட்டும் காளான் மாதிரி உள்ள மீதி எல்லாமே சின்ன சின்னதாக அப்படியே மஞ்சள் கலரில் அப்படியே மாறி. முட்டை எல்லாத்துலேயுமே நல்லா வருது. ஆனால் அந்த அளவுக்கு ஈல்டு வரல. வர முட்டை அப்படியே நின்று போகுது. முட்டை காளானா வரல. இதுலேயுமே ஒன்று ரெண்டு வரது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் வருது. ஒரு ஒரு கொத்து பூவில் ஒரு 4 காளான் 5 காளான் சும்மா என்ற அளவு தான் இருக்கு. அதுவுமே நல்லா பெருசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இந்த இந்த மாதிரி தான் அப்படியே ஒன்று ரெண்டு அந்த ஷேப் இல்லாத வந்தால் கூட இந்த மாதிரி மாறி போகுது கடைசியில். அடியில் அந்த மஞ்சள் கலரில் ஃபுல்லாகவே டோட்டலாக எக்ஸாக்டாக போட்டு ஆகரெல்லாம் போட்டுமே இந்த இதில் டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் ஆகலை. ஒரு ஒரு காலம் கூட நல்ல ஷேப்பாகவே இல்லை. இது ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதுவுமே அந்த அளவுக்கு சும்மா ஒரு 4 4 5 அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த ஒரு பேக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றுமே சுத்தமாக வெளில வராத அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். காளான் மாதிரியே தெரியல. சும்மா போட்ட விதைக்கு ஏதோ வந்துருக்குது. அது ஆனால் க்ரோ ஆகாது. இது கடைசி வரைக்குமே அப்படி தான் இருக்கு. இதுலேருந்து ஒன்றும் வராது. அப்படி சப்போஸ் இதுவுமே ட்ரையாக இருக்குது. அப்படியே உடைச்சா உடையுது. அப்படியே ஒன்று ரெண்டு வெளில வந்தாலும் உடைச்சா உடையிற மாதிரி இருக்கு. உடையுது. ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரும் விஷயமா இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு. எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த சைடு இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது.
இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டாமினேஷன் ஆச்சுன்ட்டு ஒரு பெட்டை தூக்கி வெளியில் வச்சுருந்தேன். இப்போ அதில் வந்து இருக்க காளானை பாருங்களேன். ஆல்ரெடி நான் அதுலேருந்து பறிச்சிட்டேன். சும்மா இப்போதைக்கு ஒரு 2 பூ மட்டும் இருக்குது. அதில் வர்றதே நல்லா தான் வந்திருக்குது. இருங்க அதை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது போட்டு நான் உள்ளே வைக்கல. அதாவது கொஞ்சம் கண்டாமினேஷன் ஆன மாதிரி இருந்ததுனால வெளியிலேயே வச்சுட்டேன். இதில் வந்து காலையிலையும் பறிச்சிட்டேன், நேற்றும் பறிச்சிட்டேன். இதுவே வந்து நல்லா தான் வந்துருக்குது. ஆனால் உள்ளே வச்சுக்கிறது அந்த அளவுக்கு வரல. ஒருவேளை இது எல்லாம் கிளைமேட்டு ஏரியேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால வருது ஒன்றுமோ. இதுலேயுமே ஆனால் லைட்டாக வருது, அந்த மஞ்சளாக வருது லைட்டாக. ஆனால் முக்குலேருந்து பூ ஓரளவுக்கு வந்து போகுது. அது மாதிரி நிற்கலை. அதில் தான் ரொம்ப மோசமாக இருக்குது.